ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. படம் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா ஓடி போயிடும். வேறு லெவல் பயங்கர மூமெண்ட்டாக இருக்குது. அந்த சீன்லாம் இன்டர்மிஷன் சீனுக்கு முன்னாடி அந்த ஃபைட் சீன் ஒன்று நடக்கும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்லாம் சான்ஸே இல்லை. அந்த கேமரா ஆங்கிள் எல்லாம் செம்மையாக வேறு லெவலாக இருக்குது. பட் நாங்கள் தப்பான தேட்டரை சூஸ் பண்ணிட்டோம். பயங்கரமான கூட்டம் இங்கே இல்லை. பட் ஆனால் படம் கிளாஸு. செகண்ட் ஹாஃபில் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேகே இல்லைடா நாகடுப்பு. யாரும் தேட்டர் பார்க்க படமாக வராங்களாடா? இவ்வளோ போலீஸ் ஜிபி இருக்குது சார். படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இல்லையா? நல்லா இல்லை. எனக்கு வந்துடாதீங்க படத்துக்கு. நான் சுத்தமாக நல்லா இல்லை. படமாக தான் இருக்கு. ஜேகே நீ விளாகுறா, நீ மைக்கை பிடிச்சிக்கோ. மைக் நீ பிடிச்சிக்கா. கேளு மாட்டோம். ஏடா வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோ. கில்லர் கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி வந்து தனுஷ் ஃபேன்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேலையில்லா பட்டதாரிக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு யாரையும் பிடிக்காது. வேலையில்லா பட்டதாரி ஒரு மூவி பார்க்குறேன். மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தனுஷை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப வெறித்தரமான ஃபேன்ஸ்னா படம் ரிலீஸ் ஆனால் அதை வந்து தேட்டர் பிரிண்ட் தான் பார்ப்பேன். ஸோ இது வரைக்கும் வந்து தேட்டருக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் பார்த்ததில்ல. பட் ஆனால் அந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் இல்லை காலேஜ் டேஸில் நம்ம வந்து தேட்டருக்குலாம் போய் அதிகமாக பார்க்க முடியாது. பட் அசுரன் போய் காலேஜ் டைமில் தேட்டரில் போய் பார்த்தோம். காலேஜை வந்து கட்டடிச்சுட்டு போய் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து இது வரைக்கும் நேரில் நான் பார்த்ததில்ல. தேட்டருக்குள்ளே கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுட்டு அந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகைன் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன். புக் பண்ணும் போது எனக்கு ஒரு விஷயம், ஏன்னா நான் இப்போ எங்கள் ஊருக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 தேட்டர் தான் இருக்கு, ஓகேங்களா? பட் ஆனால் கோயம்புத்தூர்ல இங்கே வந்து ஏகப்பட்ட தேட்டர் இருக்கு. சரி எங்க டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல வந்து யூடியூப்ல நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், எந்த தேட்டர்ல வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எதுவும் சிக்கல, வீடியோ எதுவும் சிக்கல, எனக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தேட்டரை வந்து டிக்கெட் புக் பண்றேன். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்துட்டு அவனும் நானும் தான் படத்துக்கு ஆக்சுவலி போயிருந்தோம். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தேட்டர் புக் பண்ண சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ லாஸ்டா இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு தேட்டர் இருக்குன்னா அந்த ஒரு தேட்டர்ல 2-3 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து 10 ஸ்க்ரீன் வரைக்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபன் மால் அப்படின்னா ஃபன் மால்ல இருக்க தேட்டர், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து 10 ஸ்க்ரீன் இருந்தாலும் அதெல்லாம் ஒரே நேம் தான். மற்ற தேட்டர் இருக்கு பாத்தீங்களா, சின்ன தேட்டர் அந்த மாதிரி தேட்டர்லாம் கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்கும். கற்பகத்துல 2 ஸ்க்ரீன் இருக்கும். அதுல இன்னொரு ஸ்க்ரீன் வந்து வேற நேம் இருக்கும், வேற தேட்டர் பேர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ நாங்க போனது வந்து கோவை சாந்தி, ஓகேங்களா? கோவை சாந்தி தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த தேட்டர்ல வந்து கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும். அகைன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வரும்போது அந்த தேட்டர் வந்து செம்ம ஸ்க்ரீனு, டொல்பி தான், சூப்பரா இருக்கும், ஓகேங்களா? 4K பயங்கரமா இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ கேஜிஎஃப் பார்த்தேன். சரி கோவை சாந்தி ஆல்ரெடி நம்ம தேட்டருக்கு போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பட் கோவை சாந்தின்னு மட்டும்தான் புக் மை ஷோல இருக்கும், எல்லாம் கவனமா கேட்டுக்குங்க. பட் ஆனா அதுல இன்னொரு ஸ்கிரீனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா சாரதா அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ அது நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், கோவை சாரதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோவை சாந்தி தேட்டர் தான் புக் பண்ணுவீங்க நிறைய பேர், பட் ஆனால் அது கிடையாது. சரின்னு புக் பண்ணியாச்சு. ஓகே, நானும் கிளம்பிட்டேன். மார்னிங் கிளம்பி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல ஹெவி டிராஃபிக் ஜாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லீவு அப்படிங்கும்போது ஸோ பயங்கரமான டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ டைமுக்கே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு. அடிச்சு பிடிச்சி போகிறோம். உள்ளே போய் பார்த்தா கூட்டமே கிடையாது இந்த தேட்டரில். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மூஞ்ச பார்க்குறேன், என்னடா கூட்டமே இல்லை, வாடா வேற தேட்டருக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வந்துருவோமா அப்படிங்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேற லெவல், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும்னா அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு ஒரு லைனில் சொல்லணும்னா ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை
ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்புறம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ மரியாதை வந்து கிடைக்காத மக்கள், மரியாதை கிடைக்காதவங்களுக்கு எப்படி மரியாதையை அவங்க வாங்குறாங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அந்த அருண் மாதேஸ்வரன் அந்த கேமரா ஆங்கிள்லாம் அந்த ஒவ்வொரு சீனையும் அப்படி செதுக்கி செதுக்கி எடுத்த மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ஒரு ரேசிங் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்ல ஒரு கேமராவை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு கார் ஒன்று கீழே விழுந்துரும் பாம் பிளாஸ்ட் ஆகி, அப்போ அந்த கார் கிளாஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு இது ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் வேற லெவலா இருந்தது. ஸோ அப்புறம் இன்டர்மேஷன் சீனுக்கு அப்புறம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையா இருந்தது. அப்புறம் தனுஷாரோட ஆக்டிங் வந்து அசுரன்ல பார்த்துருப்பீங்க, அப்புறம் வந்து கர்ணன்ல பார்த்துருப்பீங்க. இதுலயும் வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகேங்களா, பட் அந்த தேட்டருக்குள்ள ஃபேன் பாய்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேன் பாய்ஸே இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு சீனுக்கும் நான் கத்தி கத்தி எல்லாரும் கத்துனாங்க. அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் இருந்தது. அதிகமா அந்த ஸ்கிரீன், அந்த தேட்டரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி நிறைய பேர் வரல, பட் நிறைய தேட்டரில் வந்து நாங்கள் புக் பண்ண நினச்ச தேட்டர்லாம் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷன் கோயம்புத்தூரில் நிறைய காலேஜில் வந்து அன்னைக்கு நேத்தி பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்ததுனால நிறைய பேரால் தேட்டருக்குலாம் வர முடியாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால மோஸ்ட்லி நான் போன தேட்டரில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஓகேங்களா, இன்டர்மேஷன் சீனுக்கு அப்புறம் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் ஜிவி பிரகாஷ் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப 1000ல் ஒருவன் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மியூசிக் எப்படி இருக்கும், அது கேட்கறதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே போல கேப்டன் மில்லர்ல ஒவ்வொரு சீனுக்கும் அவர் கொடுத்துருக்க மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டருக்கு போனால் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஓகேங்களா, பட் படம் வந்து கேப்டன் மில்லர் சூப்பராக இருக்குது. பட் என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட, நான் வந்து தனுஷ் ஃபேன், என்னோட ஃப்ரெண்ட் வந்து விஜய் ஃபேன், அவங்ககிட்ட கேட்டேன், டே படம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு அப்படின்னா, டே கொண்டுவண்டா எப்படா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து கதை வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயில், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கு. அவன் ஒரு லைன்ல சொல்லி முடிச்சு அந்த படத்தை எப்படா அப்படின்னு கேட்டா, மக்கள் எல்லாரும் தான் கோயிலுக்குள்ள போகணும், அதுக்காக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஆனால் படம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த கேப்டன் மில்லருங்கிறது வந்து ரியலாகவே இருந்த ஒரு கேப்டன் மில்லர். ஸோ அவரோட ஸ்டோரியை தான் அந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, நான் நினச்சி போனது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு, சாரி யூடியூப்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பேன், கேப்டன் மில்லர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பேன். அது ஆக்சுவலி வந்து தேட்டரில் நடந்தது கிடையாது. ஸோ ஒரு தேட்டரில் படம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே என்னடா சவுண்ட் பயங்கரமாக இருக்குன்ட்டு பார்த்தா ஆப்போசிட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. உள்ளுக்குள்ள நிறைய ட்ரம்ஸ் வச்சு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, வந்ததுக்கு இதையாவது நம்ம பிளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிளாக் எடுத்தேன். அந்த பிளாக் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் தேட்டருக்கு எல்லாதே மாதிரி வந்து படம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போலீஸ் ஜீப்பாக இருந்துச்சு. பார்த்தோடய ஜெர்க் ஆயிடுச்சு, என்னடா போலீஸ் ஜீப்பா நிற்குது, என்னடா நடக்குது, ஒருவேளை ஃபேன் பாய்ஸ் எதுவும் விட மாட்டாங்களா செலிப்ரேஷன் பண்ண அப்படிலாம் யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்ததுனால ஜீப்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிட்டாங்க. சரி மூவி ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டமே கம்மி தான், அங்கே என்ன ரிவ்யூ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னா. அப்புறம் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூக்கு எடுக்கலாம்னு பார்த்தா முடியல. சரி ரிவ்யூ எடுக்கலாம்னு போயிட்டேன். 2-3 பேர் வந்தாங்க. நான் கேட்குறவங்கலாம் ஆல்ரெடி சரக்கில் தான் வந்திருக்காங்க படம் பார்த்தது. சரி எதுவும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் நானும் பிளாக் எதுவும் எடுக்கல, அப்படியே விட்டாச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகிறோம். ஓகேங்களா, படத்துக்கு. பட் நமக்கு வந்து நம்ம யோசிக்கிறது நடக்காது, நம்ம யோசிக்காதது நிறைய நடக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ.